செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 1. காலையிலிருந்து மாலை வரை மக்களை சுட்டெரித்துவிட்டு நிதானமாக தன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் சூரியன். வெயிலின் தாக்கம் தணிந்து இரவின் குளுமை கொலுவீற்ற ஆரம்பித்திருந்த மாலை வேலை அது. 4-5 இருசக்கர வாகனங்கள் அந்த கடையின் வாசலில் நிற்க, அதில் ஒரு பைக்கின் என்ஜினை கைப்பார்த்து கொண்டிருந்தான் அவன். கால் சட்டையில் ஆங்காங்கே கருப்பாக ஆயிலும் கிரீஸும் ஒட்டி அழுக்காக இருக்க, சட்டை அதைவிட அழுக்கு படிந்திருந்தது. தன் உடையில் இருந்த அழுக்கை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அந்த இருசக்கர வாகனத்தின் பழுதை நீக்க போராடி கொண்டிருந்தவனின் முகத்தில் வேர்வை துளிகள் முத்து முத்தாக கோர்த்திருந்தன. அந்த வேர்வை துளிகளை அவ்வப்பொழுது புறங்கையால் துடைத்து கொண்டிருந்தவனின் கையில் இருந்த கிரீஸ் அவன் முகத்தில் பொட்டுகளாக இட்டு கொண்டிருந்தது. உடையும் முகமும் அழுக்கு படிந்திருந்தாலும் அவனின் உடல் கட்டுக்கோப்பாக இருந்தது. ஸ்பேனர் பிடித்த கைகள் முறுக்கேறி அவனின் உழைப்பின் பயனை காட்டின. சிறிது நேர அவனின் போராட்டத்திற்கு வெற்றியாக அந்த இருசக்கர வாகனம் உயிர் பெற திருப்தியுடன் புன்னகைத்து கொண்டவன் அந்த வண்டியின் அனைத்து பாகங்களையும் ஒருமுறை சரிபார்த்துவிட்டு ஓரமாக நிறுத்தினான். இன்னமும் 4 வண்டிகள் அவனின் கைப்பட காத்திருக்க, அடுத்த வண்டியின் புறம் திரும்பி அதில் கை வைத்தான். அந்த வண்டியின் வேலையை ஆரம்பித்த அடுத்த நிமிடம் அவனின் எதிரே வந்து நின்றது ஒரு ஸ்கூட்டி. அவன் தலையை நிமிர்த்தி பார்க்க, காவல்துறை உடை அணிந்து ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு வந்த அலுப்பில் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தவளை கண்டதும் பட்டென்று எழுந்து நின்றான். வணக்கம் மேடம், வண்டியில் எதுவும் பிரச்சனையா மேடம் என்று கேட்டான். ஆமா வினோ, பங்க்சர் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். இதோ உடனே பார்க்குற மேடம் என்றான் அவளால் வினோ என்று அழைக்கப்பட்ட வினோதன். நீங்கள் எப்படி உட்காருங்க மேடம் என்று கடைக்குள் இருந்த பிளாஸ்டிக் ஸ்டூலை எடுத்து வந்து போட்டான். அவள் அதில் அமர அவன் அவளின் வண்டியை பார்க்க சென்றான். வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க வினோ? தங்கச்சி எப்படி படிக்கிறா என்று அவனிடம் பேச்சு கொடுத்தாள். நல்லா இருக்காங்க மேடம், ரொம்ப நல்லா படிக்கிறா மேடம், நல்ல மார்க் வாங்குவான்னு நினைக்கிறேன் என்றவனின் முகத்தில் தங்கையை குறித்த பெருமிதம் தெரிந்தது. சூப்பர், வாங்கட்டும் வினோ. இப்போ +1 தானே, அடுத்து +2 தான் மேற்படிப்புக்கு அடிக்கோள். +2ல் நல்ல மார்க் வாங்கினா அவன் நினச்ச படிப்பை படிக்க வைங்க வினோத் என்றாள். கண்டிப்பா மேடம் என்றான் வினோதன். வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்கு மேடம், சர்வீஸ் பார்க்கணும். கடைசியாக சர்வீஸ் பார்த்து 1 மாதம் இருக்குமே. பங்க்சரை சரி செய்ததும் வண்டியை ஒரு முறை இயக்கி பார்த்துவிட்டு கேட்டான். ஆமாம் வினோ, போன மாதம் நீங்கள் பார்த்தது தான். இனி அடுத்த வாரம் சர்வீஸ்க்கு கொண்டு வந்து தரேன் வினோ என்றாள். அடுத்த வாரம் தான் நைட் டியூட்டியா மேடம் என்று கேட்டான். ஆமாம் வினோ, நைட் டியூட்டி தான். பகலில் வந்து வண்டியை விட்டுடுறேன், நைட்டுக்குள்ளே பார்த்து கொடுத்துருங்க என்றாள். சரிங்க மேடம், இப்போ வண்டி ரெடி ஆயிடுச்சு மேடம் என்றான். எவ்வளோ ஆச்சு வினோ என்று கேட்டவள் அவன் கேட்ட தொகையை கொடுத்துவிட்டு அவனை பார்த்து ஒரு மென் புன்னகை புரிந்துவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சப் இன்ஸ்பெக்டர் பிரதன்யா. எஸ்ஐயா இருந்தாலும் இந்த மேடம் எந்த பந்தாவும் இல்லாமல் பழகுறாங்க என்று போனவளையே பார்த்து சொல்லிக்கொண்ட வினோதன் அடுத்த வண்டியை பார்க்க ஆரம்பித்தான். 10 மணி வரை மீதம் இருந்த வண்டிகளை சரிபார்த்துவிட்டு கடையின் ஓனருக்கு அழைத்தான். ஹலோ நவீன் அண்ணா, இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கடையை மூடட்டுமா இல்லை நீங்கள் வரீங்களாண்ணா என்று கேட்டான். இப்போ தான் இங்கே ரிசப்ஷன் முடிஞ்சது வினோ, நான் நேராக வீட்டுக்கு போகிறேன், நீ சாவியை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போ என்றான் நவீன். சரிண்ணா, நான் கடையை பூட்டிட்டு சாவியை கொண்டு வரேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். கடைக்குள் சென்று அழுக்கு படிந்த உடைகளை கலைந்தவன் வீட்டிலிருந்து உடுத்தி வந்த உடையை எடுத்து மாட்டினான். முகத்தை அங்கிருந்த தண்ணீரில் கழுவிவிட்டு துண்டால் துடைத்து கொண்டான். இப்பொழுது அவனின் முகம் பளிச்சென்று இருந்தது. கலைந்து கிடந்த தன் அலையான கேசத்தை கைகளால் அழுந்த தடவி கொடுத்து சரி செய்து கொண்டவன்
வெளியே வந்து கடையை பூட்டினான். அது சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த மெக்கானிக் கடை. அந்த கடையை ஒட்டி இருந்த வேறு 4-5 கடைகள் எப்போதோ பூட்டை சுமந்திருந்தது. வினோதன் மெக்கானிக் கடையை பூட்டிவிட்டு தெருவில் நடக்க ஆரம்பித்தபோது அந்த தெருவே வெகு அமைதியாக இருக்க இரவு நேர ஜில்லென்ற காற்று அவனின் முகத்தில் மோதியது. விருட்டு விருட்டென்று வேகமாக நடந்த வினோதன் 2 தெரு தள்ளி இருந்த நவீனின் வீட்டின் முன்தான் நின்றான். நவீனும் அப்போதுதான் முன்பக்கத்தில் தன் மகனையும் பின்னால் மனைவியையும் சுமந்திருந்த அவனின் இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாயிலில் நிறுத்தி கொண்டிருந்தான். கடைய பூட்டிட்டியா வினோ என்று நவீன் கேட்க, ஆச்சுனா இந்தாங்க சாவி என்று கடை சாவியை கொடுத்தான் வினோதன். எப்படிக்கா இருக்கீங்க என்று நவீனின் மனைவியை நலம் விசாரித்தான். ம் என்ற நவீனின் மனைவி அங்கே அதற்கு மேல் நிற்காமல் மகனை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அவர்களிடம் வேலை பார்ப்பவனான வினோதனுக்கு அவள் கொடுத்த மரியாதை அவ்வளவுதான். வேலைக்காரன்தானே என்று அவள் எப்பொழுதும் அவனை இலப்பமாகத்தான் பார்ப்பாள். அலட்சியமாக பதில் சொல்லிவிட்டு சென்றவளை பற்றி கவலைப்படாமல் நவீன் புறம் பார்வையை திருப்பினான் வினோதன். அவனின் முகம் சுருங்கவோ சுணக்கத்தையோ காட்டவே இல்லை. இப்படிப்பட்ட அலட்சியங்களும் அவமரியாதைகளும் அவனுக்கு பழக்கமான ஒன்றுதான். பணம் உள்ளவர்களின் பகட்டு அப்படிதான் இருக்கும் என்று பாடம் கற்றவன் அமைதியாக நின்றிருந்தான். அதோடு நவீனிடம் அவனுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி உண்டு. அதனால் அவனின் மனைவி தன்னை அலட்சியப்படுத்துவதை பொருட்படுத்தவே மாட்டான். இன்னைக்கு வேற வண்டி சர்வீஸுக்கு வந்துச்சா வினோ என்று அவனிடம் விசாரித்தான் நவீன். 2 வண்டி பங்க்சருக்கு வந்துச்சுன்னா அந்த காசு கடை கல்லால் வச்சுருக்கேன். காலையில் கடையை திறக்கும் போது எடுத்துக்கோங்க. மற்ற வண்டியெல்லாம் நீங்கள் விசேஷத்துக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சர்வீஸுக்கு வந்தது மட்டும்தானா? அதையெல்லாம் முடிச்சு கடைக்குள்ளேயே வச்சிட்டேன். காலையில் கொடுத்துடலாண்ணா என்றான். சரி வினோ, நீ கிளம்பு. காலையில் நான் கல்யாணத்துக்கு போகணும். அதனால் நீயே சீக்கிரம் வந்து சாவியை வாங்கிக்கிட்டு போய் கடையை திறந்துடு என்றான். சரிண்ணா, காலையில் வரேன் என்று அவனிடம் விடை பெற்ற வினோதன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். இவ்வளவு நேரம் உழைத்த உடல் ஓய்வுக்கு கெஞ்சியது. வயிறு சாப்பாடு வேண்டும் என்று கூப்பாடு போட ஆரம்பித்திருந்தது. சீக்கிரம் வீட்டிற்கு சென்று உண்டுவிட்டு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைத்தவன் நடையை வேகமாக எட்டி போட்டான். மேலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததும் வந்தது அவனின் ஓட்டு வீடு. மெல்ல கதவை தட்ட, தினமும் என் தூக்கத்தை கெடுக்கிறதே இவனுக்கு வேலையா போயிடுச்சு. மெல்லிய குரலில் முணுமுணுத்து கொண்டே கதவை திறந்தார் அவனின் அன்னை சாந்தி. சாந்தி அவரின் பெயரில் மட்டுமே உண்டு. அவரின் நாவிலோ விஷம்தான் உண்டு. அவரின் பேச்சு எப்பொழுதுமே வெடுக்கு வெடுக்கென்றுதான் இருக்கும். அன்னையின் சிடுசிடுப்பும் அவனுக்கு நன்றாகவே பழகி போனதுதான் என்பதால் அவரின் முணுமுணுப்பை கண்டு கொள்ளாமல், சாப்பிட்டீங்களாமா என்று கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான். அதெல்லாம் ஆச்சு ஆச்சு என்றவர் கதவை தாழிட்டு விட்டார். ரோகிணி சாப்பிட்டாலாமா என்று தங்கையை பற்றி விசாரித்தான். சாப்பிட்டு படுத்துட்டா என்றவர் கூடத்தில் விரித்திருந்த பாயில் சென்று படுத்து கொண்டார். சின்ன கூடமும் ஒரு ஓரத்தில் அடுப்பாங்கரையும் ஒரு சின்ன அறையும் அந்த அறையை ஒட்டி சின்ன குளியலறையும் உள்ள ஓட்டு வீடு அது. அவனின் தங்கை உள் அறையில் படுத்திருக்க அந்த அறைக்குள் சென்று தன் மாற்று உடையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கதவை சாற்றினான். குளியலறைக்குள் சென்று அலுப்பு தீர ஒரு குளியலை போட்டுவிட்டு லுங்கி கையில்லாத பனியனுக்கு மாறியவன் வெளியே வந்தபோது படுத்திருந்த சாந்தி தலையை நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் தலையணையில் தலையை சாய்த்தார். அவரை பார்த்துவிட்டு நேராக அடுப்பங்கரைக்கு சென்றவன் சட்டியில் இருந்த சோறை எடுத்து தட்டில் போட்டுக்கொண்டு குழம்பு கிண்ணத்தையும் தொட்டுக்கொள்ள வைத்திருந்த புடலங்காய் கூட்டையும் எடுத்து வந்து கூடத்தில் வைத்தான். பின் குடிக்க தண்ணீரையும் எடுத்து வந்து வைத்து கொண்டான். அழுத்து களைத்து வந்தவனுக்கு அன்னையின் கையால் உண்ண ஆசையாகத்தான் இருந்தது. அது நடக்காது என்பதால் தானே எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் கூலிக்கு மாரடிக்க போறியோ தெரியல. நானும் என் மகன் என்னை உட்கார வச்சு கறியும் சோறுமா ஆக்கி போடுற அளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு வந்து கொடுப்பான்னு கனவு கண்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் கனவாக தான் போகும் போல. இப்பயே 27 வயசாகி போயிடுச்சு. இன்னும் 4 மாதம் போனால் 28 ஆகிடும். கல்யாண வயசு வந்தோம் இன்னும் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கான். எப்போதான் உருப்பட போகிறானோ தெரியல. சாப்பிட சாப்பாட்டில் கை வைத்ததும் காதில் விழுந்த அன்னையின் புலம்பலில் வினோதனின் கை அசைவற்று நின்று போனது. இதுவும் அவரின் வழக்கமான புலம்பல்தான். ஆனால் காலையிலிருந்து உழைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தவனுக்கு அவ்வார்த்தைகள் சுடுகோலால் சுட்டது போல்
சுரியல் என்று வலியை கொடுத்தது. உணவு கேட்டு வயிறு போட்ட கூப்பாடு எல்லாம் அந்த வலியில் அடங்கி போனது போல இருக்க, ஒரு வாய் உணவை கூட உண்ணாமல் மீண்டும் தட்டில் கையில் இருந்த உணவை போட்டான். ஆனால் அடுத்த நொடி, பெற்ற அன்னையின் நியாயமான ஆசைதானே என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவன் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு தன் வலியை மறைத்து கொண்டு உணவை எடுத்து உண்ண ஆரம்பித்தான். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அன்னை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும், தங்கை ஆசைப்பட்டதையெல்லாம் கூட செய்து தர வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்று நினைத்தவன், இதற்கு மேல் நினைத்தால் இன்று இரவு உறங்க முடியாது, உறங்கவில்லை என்றால் நாளை சரியாக வேலையை பார்க்க முடியாது என்று நினைத்தவன் அப்படியே தன் எண்ணங்களை அடக்கிக் கொண்டான். அவனுக்கும் தான் தனியாக தொழில் தொடங்கி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்ற ஆசை மலையளவில் இருந்தது. ஆசை மட்டும் மலையளவு இருந்து என்ன செய்ய? காசு மடு அளவு கூட இல்லை என்பதே மெய். அதையும் விட அவனை துரத்தும் துரதிர்ஷ்டம் ஒன்று இருந்தது. அது அவனை முன்னேற விடாமல் அடித்து வீழ்த்தி கொண்டிருந்தது. வினோதன் 11வது வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது குடித்துவிட்டு ரோட்டில் நடந்து வந்த அவனின் தந்தையை ஒரு லாரி அடித்து தூக்கி இருக்க, அந்த இடத்திலேயே மரணத்தை தழுவியிருந்தார் அவர். தந்தை இருந்தபோதும் பெரிதாக வசதி என்ற ஒன்று அவ்வீட்டில் இருந்ததில்லை. ஒரு மில்லில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவனின் தந்தை காசு என்று வீட்டிற்கு எதையும் கொடுக்காமல் தனக்கு செலவு செய்து கொள்ளவும் சாராயம் குடிக்கவுமே வைத்துக் கொள்வார். அவரின் அன்னை சாந்திதான் 4 வீடுகளில் வீட்டு வேலை பார்த்து வீட்டை நடத்துவார். அதுவும் அவனின் தந்தை இறந்த நேரம் 1 மாதம் எங்கேயும் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தவர் வீட்டு செலவிற்கு மகனை வேலைக்கு போகச் சொன்னார். அவனும் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து மாலை பள்ளி விட்டு வந்ததும் பார்ப்பது போல ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலைக்கு சேர்ந்து கொண்டான். அதில் கொஞ்சம் பணம் வர அதை வைத்து சாப்பாட்டை கவனித்து கொண்டனர். மகன் வேலைக்கு போய் காசு வர ஆரம்பிக்கவும் சாந்தியின் எண்ணமும் மாறிப்போனது. 1 மாதத்திற்கு பிறகும் தான் வேலைக்கு செல்லாமல் நின்று கொண்டவர் மகனை படிப்பை நிறுத்திவிட்டு முழு நேரமும் வேலைக்கு செல்ல சொன்னார். வினோதனிற்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க அதை அன்னையிடம் சொல்லி பார்த்தான். ஆனால் அவனின் அன்னையோ எதற்கும் மசியாமல் கண்ணீர் விட்டு புலம்பி அழுது மகனை தன் வழிக்கு கொண்டு வந்திருந்தார். 11வதை கூட முழுதாக முடிக்காமல் படிப்பிற்கு முழுக்கு போட்டவன் முழு நேரமாக மெக்கானிக் ஷெட்டிற்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். ஆனால் அதிலும் அவனால் நிலையாக வேலை பார்க்க முடியவில்லை. அவன் வேலை பார்க்கும் இடத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவனை விரட்டி அடித்தது. 2 வருடங்களுக்கு முன் ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அந்த கடையின் உரிமையாளரின் மகள் வினோதனை நோட்டமிட்டு அவனின் பின்பே சுற்ற முயன்றாள். ஆனால் அதற்கு வினோதன் பிடிக்கொடுக்காமல் போய்விட அந்த கோவத்தில் அவள் தன் தந்தையிடம் அவன் தன்னிடம் காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறான் என்று பொய் சொல்ல அவர் ஆத்திரத்தில் அவனை வேலையை விட்டு விரட்டி அடித்தார். அதற்கு முன் வேலை செய்த மெக்கானிக் ஷெட்டிலும் இதுபோல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவனை துரத்த வைத்தது. ஒரு இடத்திலும் நிலையில்லாமல் வேலை செய்ததில் அவன் கையில் சேமிப்பு என்பது சிறிதும் இல்லாமல் போனது. அவன் கொண்டு வரும் காசையெல்லாம் சாந்தி வாங்கி வைத்துக்கொண்டு செலவழித்துவிட்டு நீ சம்பாதித்து கொண்டு வருவது பற்றவில்லை என்று மகனைதான் குறை சொல்வார். கடந்த 2 வருடங்களாக தான் நவீனிடம் வேலை செய்கிறான். இந்த இடத்தில்தான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இதுவரை வரவில்லை என்பதால் நவீனின் மீது அவனுக்கு நன்றி உணர்வு உண்டானது. ஒரு இடத்தில் நிலையாக வேலை பார்ப்பதே அவனுக்கு போராட்டமாக இருக்க, இதில் எங்கிருந்து சொந்த தொழில் பற்றி யோசிப்பது? அவனின் கனவும் கனவாகவே இருந்து கொண்டிருந்தது. மேலும் 1 வாரம் கடந்திருந்த நிலையில் அந்த கோவிலுக்குள் நுழைந்தாள் பிரதன்யா. இன்று காவல் உடையில் இல்லாமல் சுடிதார் அணிந்திருந்தாள். தலைக்கு குளித்து தலையை லூஸ் ஹேராக விரித்து விட்டு இருந்தாள். நெற்றியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் சின்ன ஸ்டிக்கர் பொட்டை வைத்திருந்தவள் அதற்கு மேல் லேசாக குங்குமத்தை தீற்றியிருந்தாள். அன்னை தந்தையுடன் வந்திருந்த பிரதன்யா உள்ளே சென்று சாமியை கும்பிட்டுவிட்டு வெளிவந்து பிரகாரத்தில் அமர, அவளின் அன்னையும் தந்தையும் வேறு வேலையாக கோவிலின் வேறு பக்கம் சென்றனர். பிரகாரத்தில் அமர்ந்திருந்தவளின் பார்வை கோவிலை சுற்றி சுழன்றது. அப்பொழுது அவளுக்கு நேர் எதிராக ஒருவனின் பக்கவாட்டு தோற்றம் தெரிய யோசனையுடன் அவனை பார்த்தவள் எழுந்து அவனின் அருகில் சென்றாள். ஹலோ வினோதன் என்று அழைத்துக்கொண்டே அவனை பார்க்க, லேசாக தலையை குனிந்து அமர்ந்திருந்த வினோதன் மெல்ல தலையை உயர்த்தி யார் அழைப்பது என்று பார்த்தான். பிரதன்யாவை கண்டதும் அவன் வேகமாக எழ முயல
அவனின் முகத்தை பார்த்த பிரதன்யாவோ அதிர்ந்து அதற்குள் அவனின் அருகில் அமர்ந்திருந்தாள். என்ன வினோ இது, முகம் எல்லாம் இப்படி அடிபட்டிருக்கு என்று கேட்டாள். அவளுக்கு பதில் சொல்லாமல் மீண்டும் தலையை லேசாக குனிந்து கொண்ட வினோதனின் முகத்தில் ஆங்காங்கே தடித்து சிவந்திருந்தது. வினோ என்று அவள் கேள்வியாக அழைக்க மீண்டும் தலையை நிமிர்த்தி பார்த்தவனின் கண்கள் சிவந்து கலங்கியிருந்தது. ஐயோ, என்ன வினோ, ஏதாவது பிரச்சனையா என்று பதறி கேட்டாள். அவளின் முகத்தை கலக்கத்துடன் பார்த்தவன், என்னை பார்த்தா உங்களுக்கு திருடனை போல தெரியுதா மேடம் என்று குரல் கரகரக்க கேட்டான் வினோதன். அத்தியாயம் 2. வினோதனை கிட்டத்தட்ட 1 வருடமாக பிரதன்யாவிற்கு தெரியும். ஒரு நாள் அவளின் வண்டி பழுதாகிவிட மெக்கானிக் கடையை தேடி அலைந்தபோதுதான் ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த மெக்கானிக் கடையை கண்டாள். அப்பொழுது கடையில் நவீனும் வினோதனும் இருந்தனர். வினோதன் தான் அவளின் வண்டியை சரிபார்த்து கொடுத்தான். அவனின் வேலை திருப்திகரமாக இருக்க அதன் பிறகு மாதா மாதம் அங்கே வண்டியை சர்வீஸ் விடுவது அவளின் வாடிக்கையானது. அவனிடம் சற்று பேச்சு கொடுத்துதான் அவனின் குடும்ப விவரம் எல்லாம் அறிந்து கொண்டாள். அதன் பிறகு எப்போது சந்தித்தாலும் அவனின் தங்கையின் படிப்பை பற்றி விசாரிக்க மறப்பதில்லை அவள். அவள் அறிந்த வரையில் வினோதன் குடும்பத்திற்காக உழைப்பவன், அமைதியானவன், கையும் சுத்தமானவனே. வினோதனுக்கு மெக்கானிக் வேலை நன்றாக தெரியும் என்பதால் நவீன் நிறைய நாட்கள் அவனின் பொறுப்பில் கடையை விட்டுவிட்டு செல்லும் நேரங்களில் தான் பார்க்கும் வண்டிகளுக்கு தனக்கென தனி கமிஷன் எதுவும் அடிக்காமல் நேர்மையாக நவீனின் வசம் ஒப்படைத்து விடுவான். தான் தனியாக கடையில் இருக்கும்போது என்ன வண்டி எந்த நேரத்தில் வந்தது என்ற விவரம் கூட நோட்டில் எழுதி வைப்பதை கண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவன் இன்று முகம் முழுவதும் காயங்களுடன் என்னை பார்த்தால் திருடன் போல் தெரிகிறதா என்று ஏன் கேட்கிறான் என புரியாமல் அவனை பார்த்தாள். சொல்லுங்க மேடம், நீங்க போலீஸ்காரங்க, ஒருத்தரை பார்த்தாலே அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு கணிச்சிருவீங்க. அதே போல என்ன பார்த்தா உங்களுக்கு திருடன் போல தெரியுதா மேடம் என்று மீண்டும் கேட்டான் வினோதன். என்ன ஆச்சு வினோ, ஏன் இப்படி கேட்குறீங்க என்று கேட்டாள். ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க என்று இறஞ்சுதலாக கேட்டான். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் வினோதன், நீங்கள் எந்த தப்பும் செய்யக்கூடியவர் இல்லை. இப்போ சொல்லுங்க, உங்களை யார் திருடன்னு சொன்னது என்று கேட்டாள். நன்றி மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மேடம் என்று உணர்ச்சி வசப்பட்டு நன்றி உரைத்தான் வினோதன். நன்றியெல்லாம் இருக்கட்டும் வினோ, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, உங்களை யார் திருடன்னு சொன்னது என்று கேட்டாள். போலீஸ்காரங்க மேடம் என்றவன் குரல் தழுதழுத்தது. வாட், போலீஸ்காரங்களா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், போலீஸ்காரங்க தான் என்னை திருடன்னு சொல்லிட்டாங்க. ஏன், என்ன காரணம்? நவீன் அண்ணா தான் காரணம் மேடம். அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்றவன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் சட்டென்று இறங்கியது. ஐயோ, என்னது இது, ஆம்பளை அழலாமா? முதல்ல கண்ணை தொடங்க வேணும் என்றாள். ஆம்பளைக்கும் வலிக்கும் தானே மேடம்? எனக்கும் வலிக்குது மேடம். நான் ஒரு ராசி இல்லாதவன் மேடம். 17 வயசுலேருந்து பல மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துட்டேன். ஒவ்வொரு ஷெட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த கடை ஓனரும் என்னை துரத்தி விட்டுருவாங்க. பல பிரச்சனைங்க வந்தபோது கூட எந்த இடத்துலையும் திருடன்னு பேர் வாங்கினதில்லை மேடம். ஆனால் நவீன் அண்ணா என்றவன் மேலே சொல்ல முடியாமல் தடுமாறினான். நவீன் அண்ணா கிட்ட தான் 2 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் மேடம். ஆனால் அவர் இப்படி திருடன்னு பேர் வாங்கி கொடுப்பாருன்னு கனவுல கூட நான் நினைக்கல மேடம் என்றான். நவீன் என்ன பண்ணாரு என்று விசாரித்தாள். அவள் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் சற்று தயங்கினான். அவனின் தயக்கம் புரிந்தவள், என்னை இப்போ ஒரு போலீஸ்காரியா நினைக்காம உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுங்களேன் என்று ஊக்கம் கொடுத்தாள். மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டவன், நவீன் அண்ணா ஒரு வேலை பண்ணுவார் மேடம் என்றான். என்ன வேலை என்று கூர்மையுடன் கேட்டாள். அது திருட்டு வண்டியெல்லாம் வாங்கி கைமாற்றி விடுவார் என்றான் தயக்கமாக. அவர் தானே செய்வார், நீங்கள் இல்லையே என பட்டென்று கேட்டாள். அஜிஜோ, இல்லை இல்லை மேடம்,
அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று பதட்டமாக மறுத்தான். நீங்க எந்த தப்பும் செய்யாதப்போ எதுக்கு தயங்கணும், தலை குனியணும், தைரியமா சொல்லுங்க என்றாள். அவளின் ஊக்கத்தில் அவனின் தயக்கம் குறைய நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். முந்தா நாள் நைட் அப்படி ஒரு திருட்டு வண்டியை வாங்கினப்போ போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சி ஷெட்டுக்கு வந்துட்டாங்க மேடம். அந்த நேரத்தில் அவர் தப்பிக்க நான் தான் அவருக்கு தெரியாம திருட்டு வண்டியை வாங்கினதா சொல்லி நவீன் அண்ணா என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாரு மேடம். நான் எதுவும் செய்யலைன்னு நான் சொன்னதை போலீஸ் நம்பவே இல்லை. நவீன் அண்ணா இவனுக்கு இப்படி திருட்டு வண்டி வாங்கிறது வழக்கம்தான்னு சொல்லி எல்லா பழியையும் என் மேலே போட்டாரு மேடம் என்றான் வருத்தமாக. முந்தியவனோட கைதான் ஓங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே வினோ. நவீன் இப்படி திருட்டு வண்டி வாங்கி விற்கிறத தெரிஞ்சு இத்தனை நாளும் அமைதியாக இருந்திருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது தான் உங்கள் தப்பு என்றாள் பிரதன்யா. என்னால் எப்படி முடியும் மேடம்? நான் ஒரு வேலையில் நிலச்சி நிற்கிறதே பெரும் பாடு. எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னா என்ன நம்பி இருக்கிற அம்மா தங்கச்சியை எப்படி பார்க்க முடியும்? கிடைச்ச வேலையில் ஒட்டிக்கிறது தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்லைங்கும்போது என்னால் அப்படி கை காட்டி விட முடியல மேடம் என்றான். அவனின் நிலை புரிந்தது போல் அமைதியாக இருந்தாள். போலீஸ்கிட்ட போராடி பார்த்துட்டேன் மேடம். ஆனால் அவங்க என்னை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் திருட்டு வேலையை பார்க்குற திருட்டு நாயேன்னு அடிச்சிட்டாங்க மேடம் என்றான் கலக்கமாக. எந்த ஸ்டேஷன் வேணும் என்று விசாரித்தாள். இந்த ஏரியா ஸ்டேஷன் தான் மேடம். எனக்கு ஒரு ஃபோன் போட்டு உதவி கேட்டிருக்கலாமே வினோ. நான் மகளிர் காவல் நிலையத்தில் இருந்தாலும் நானும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருப்பேனே என்றாள். எனக்கு அந்த நேரத்தில் யாரையும் பற்றியும் யோசிக்கவும் முடியல, எதுவுமே தோணலை மேடம். திருட்டு வேலை பார்க்குறேன்னு சொன்னதும் உடம்பெல்லாம் ஆடி ஒடுங்கி போயிடுச்சு. என்னால் எதுவுமே யோசிக்க முடியல என்றான் இன்னும் நடுக்கத்துடன். இப்போ எப்படி வெளியில் வந்தீங்க என்று கேட்டாள். நவீன் அண்ணா தான் வெளியில் எடுத்தார் மேடம் என்றான். வாட், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம். எங்கே நான் உள்ளே இருந்தா அவர் வேலையெல்லாம் தெரிய வந்துருமோன்னு பயந்து எப்படியோ போலீஸை சரி கட்டி என்னை வெளியில் எடுத்துட்டாரு என்றான். இதுதான் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதா? அந்த ஆளை என்று நவீனை நினைத்து பல்லை கடித்தவள், இன்னும் உங்கள் மேலே கேஸ் இருக்கா என்று விசாரித்தாள். நவீன் அண்ணா போலீஸை எப்படி சமாளிச்சாருன்னு எனக்கு தெரியல மேடம். என் மேலே கேஸ் போடாமல் வெளியில் விட்டுட்டாங்க என்றான். ஓகே, பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்தாச்சு. அப்புறம் என்ன, எதுக்கு இன்னும் இவ்வளோ சோகம் என்று கேட்டாள். அவளின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் வினோதன். இப்போ சோகம் நடந்து முடிஞ்சதை விட இனி நடக்க போகிறத நினச்சிதான் மேடம் என்றான் மெல்லிய குரலில். ஓ, ஏன்? திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிறேனே மேடம். திரும்ப வேலை தேடணும். உடனே கிடைக்குமான்னு தெரியல. என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல என்றவன் குரல் வேதனையில் கசிந்து வழிந்தது. ஏன், உங்கள் நவீன் அண்ணா வேலையை விட்டு போக சொல்லிட்டாரா என்று கேட்டவளின் குரலில் நக்கல் தொனித்ததை உணர்ந்தவன் வேகமாக திரும்பி அவள் முகம் பார்த்தான். உதட்டை லேசாக சுழித்து ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி அவனை பார்த்தாள் பிரதன்யா. இவ்வளவு நடந்த பிறகும் அவனை தான் இன்னும் நவீன் அண்ணா என்று மரியாதையுடன் அழைப்பதை கேலி செய்கிறாள் என்பது புரிய விரக்தியுடன் சிரித்தான். நவீன் அண்ணா வேலையை விட்டு போக சொல்லலை மேடம். நடந்ததை மறந்துட்டு திரும்ப வேலைக்கு வான்னு தான் சொன்னார். எப்போவும் ஓனருங்க தான் என்னை வேலையை விட்டு துரத்துவாங்க. இப்போ முதல் முறையாக நான் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவளின் கேலியை பொருட்படுத்தாமல் பதில் சொன்னான். அதை அவளிடம் சொல்லும்போதே வினோதனுக்கு தன் அன்னையின் ஞாபகம் வந்தது. காவல் நிலையத்திலிருந்து அவன் வீட்டிற்கு சென்றபொழுது அழுது ஒப்பாரி வைத்தபடிதான் வரவேற்றார் சாந்தி. அழாதீங்கம்மா, என்னை கேஸ் எதுவும் போடாமல் விட்டுட்டாங்க என்று வினோதன் ஆறுதலாக சொல்ல, விட்டு என்ன செய்ய? வெளியிலேருந்து நீ பெருசா கிழிக்கவா போற? என் மகன் இப்படி துப்பு கெட்டவனா இருக்கானேன்னு நினச்சிதான் அழறேன் என்ற அன்னையின் பேச்சில் போலீஸ் அடித்ததால் ஏற்பட்ட காயத்தின் வலியை விட அவரின் வார்த்தைகள் சுருக்கென வலிக்க வைத்தது. அம்மா என்று அவன் விக்கித்து அழைக்க, ஏண்டா
அந்த நவீன் இத்தனை நாளும் வண்டிகளை கைமாற்றி விட்டு நிறைய சம்பாதிச்சிருக்கானே, அவன் கூட சேர்ந்து நீயும் ஏதாவது பண்ணி காசு பார்க்காம இப்படி வெறும் பயலாவா வேலை பார்த்துட்டு வந்திருப்ப? கொஞ்சமாவது துப்பு இருக்கா? இல்லை 4 காசு பார்ப்போன்ற புத்தி தான் இருக்கா? எதுவும் இல்லை. இதேதான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல இருந்தும் வெறும் பயலா வந்து நின்ன. அந்த ஓனர் மக அவளா தானே உன் பின்னாடி வந்தா? பொட்டச்சி அவளே உன் பின்னாடி வரும்போது ஆம்பளை நீ என்னடா பண்ணியிருக்கணும்? அவளை வளைச்சு போட்டு அந்த கடைக்கே ஓனராக ஆயிருக்க வேண்டாம்? அப்படி செய்யாமல் வெறும் பயலா அடிச்சு துரத்தி விட்டு வந்து சேர்ந்த. இப்போவும் அப்படி இருக்காம சுதாரிச்சு இரு. இனியாவது அந்த நவீன் கூட சேர்ந்து 4 காசு பார்க்குற வழியை பாரு என்றார் சாந்தி. அன்னையின் பேச்சில் அடி வாங்கிய சிறு பிள்ளை போல மலங்க மலங்க விழித்தான் வினோதன். தான் எந்த தவறும் செய்யாமல் அடி வாங்கிவிட்டு வந்ததை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பணத்தை பற்றி மட்டும் பேசுவது தன்னை பெற்ற தாய்தானா என்பது போல் பார்த்தான். அதிலும் வெறும் பயல், துப்பு கெட்டவன், காசு சம்பாதிக்க புத்தி இல்லாதவன் என்ற வார்த்தைகள் அவனை வாள் கொண்டு அறுப்பதைப் போல வலிக்க வைத்தது. இதுவரை அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வீட்டிற்கு கொடுக்காமல் சேர்த்து வைத்திருந்தால் சொந்தமாக ஒரு கடையே வைத்திருப்பான். ஆனால் வீட்டிற்கு தான் செலவு செய்ய வேண்டும், அம்மா தங்கையை தான் பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் சம்பளத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து அன்னையின் கையில் கொடுத்ததற்கு கிடைத்த பலன் வெறும் பயல் என்ற பெயர்தானா என்று விரக்தியுடன் நினைத்து கொண்டான். அம்மா, என்னம்மா நீங்க? அண்ணனே அடிபட்டு வந்திருக்கு, அதை என்ன ஏதுன்னு பார்த்து மருந்து போடாம அண்ணனையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா கிடக்கட்டும், நீங்க வாங்கண்ணா, நான் மருந்து போட்டு விடுறேன் என்று அவனின் தங்கை ரோஹிணி அழைக்க அவளிடம் வேண்டாம் என்று தலையை அசைத்தான். ஏய், என்னடி, என்னையே குறை சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நீ வேணும்னா பாரு, உன் அண்ணன் உன்னை நல்ல இடத்துலலாம் கட்டி கொடுக்க மாட்டான். நான் உங்கள் அப்பனை கட்டிக்கிட்டு சீரழிஞ்சது போல உன் அண்ணன் ஒன்றும் இல்லாத வெட்டி பயலுக்கு கட்டி கொடுத்து உன்னை சீரழிக்க விட போகிறான் என்று நொடிந்து கொண்டார் சாந்தி. அம்மா என்றும் இல்லாமல் அன்னையை அதட்டலாக அழைத்தான் வினோதன். சின்ன பொண்ணுக்கிட்ட போய் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை இவ்வளோதானாமா? கோபமாக ஆரம்பித்து ஆதங்கமாக முடித்தான். என்ன செய்ய, நீதான் அப்படி பொறுப்பில்லாமல் இருந்து என்ன பேச வைக்கிற. இனியாவது அந்த நவீன் கூட சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து குடு என்றார். அவரை கோபமாக பார்த்தவன், நவீன் அண்ணா கிட்ட இனி நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் மேலே திருட்டு பட்டம் கட்டின இடத்துல வேலை பார்த்தா எனக்கு தான் அது அசிங்கம் என்றான். அடப்பாவி என்று அதிர்ந்து வாயில் கையை வைத்தார் சாந்தி. உனக்கு என்ன கிறுக்கடா பிடிச்சிருக்கு என்று ஆத்திரமாக கேட்டார். வினோதன் அவரை அமைதியாக பார்க்க, கறி சோறுக்கு ஆசைப்பட்டா இப்படி பழைய கஞ்சிக்கே வழி இல்லாமல் கொண்டு வந்து விட்டுட்டியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? சொந்த மகனுக்கு சாபம் கொடுக்கிறோம் என்பதை கூட உணராமல் ஆத்திரத்தில் கத்தி கொண்டிருந்தார் சாந்தி. வெறும் பயலுக்கு என்னத்துக்கு ரோஷம்? சாந்தியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை கூர் அம்புகளாக தாக்கியது. வினோதனுக்கு மனமே விட்டு போனது போல் ஆனது. அன்னையை உணர்வுகளற்று வெறித்து பார்த்தவன் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் வெளியேறி நேராக இந்த கோவிலுக்கு வந்து அமர்ந்து விட்டான். அடுத்தடுத்து மனதில் விழுந்த அடிகள் அவனை நிலைக்குலைய வைத்திருந்தன. இங்க என்ன பண்ற தனியா? அங்க வரலையா? ஆமா, இது யாரு என்ற குரலில் தனக்குள் யோசனையில் மூழ்கியிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்க, அம்மா, இவர் வினோதன், எனக்கு தெரிஞ்சவர் என்று அவனை அறிமுகப்படுத்தினாள் பிரதன்யா. அவளின் அம்மா என்று தெரிந்ததும் மரியாதையுடன் எழுந்து நின்று வணக்கம் சொன்னான். அவனை ஏற இறங்க பார்த்த அந்த பெண்மணி லேசாக தலையை அசைத்துவிட்டு, நேரமாகுது, அங்க வந்து சேரு என்று மகளிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஓகே வினோ, நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்க என்று கேட்டாள் பிரதன்யா. தெரியல மேடம், வேற வேலை தான் தேடணும் என்றான். திரும்ப மெக்கானிக் வேலை தானா? ஆமாம் மேடம், எனக்கு தெரிஞ்ச தொழில் அது ஒன்று தானே மேடம் என்றவனை யோசனையுடன் பார்த்தாள். உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுமா என்று விசாரித்தாள். தெரியும் மேடம். சரி, என் கூட வாங்க என்றாள். எதற்கு என்று கேட்காமல் உடனே அவளுடன் நடந்தான். பிரதன்யாவின் மீது அவனுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. அவளைப்போல் ஒரு பதவியில் இருக்கும் ஆட்கள் எல்லாம் அவனை ஒரு மனிதனாக நினைத்து பேசுவதே
பெரிய விஷயம் என்று இத்தனை வருட தன் வாழ்க்கை பயணத்தில் நன்றாக அறிந்திருந்தான். மற்றவர்களைப் போல் இல்லாமல் அவனை மதித்து அவள் இரண்டொரு வார்த்தைகள் பேசுவதே அவனுக்கு பொக்கிஷமாக இருக்கும். சற்று தூரம் நடந்தவள், அதோ அவர்தான் என் அப்பா ரவிச்சந்திரன், பிரதா டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் என்று சற்று தூரத்தில் வரிசையில் சிலர் அமர்ந்திருக்க அவர்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருந்தவரை காட்டினாள் பிரதன்யா. அவள் அப்படி சொன்னதும் ஆச்சரியமாக அவளை பார்த்தான் வினோதன். அப்போ நீங்க பிரதா டெக்ஸ்டைல்ஸ் வீட்டு பொண்ணா மேடம் என்று ஆச்சரியமாக கேட்டான். பிரதா டெக்ஸ்டைல்ஸ் நன்கு பிரபலமான கடை. நியாயமான விலையில் தரமான வகையில் துணிகள் கிடைக்கும் என்பதால் அந்த கடைக்கு நல்ல பெயர் உண்டு. அவளை ஒரு காவல் அதிகாரியாக அவனுக்கு தெரியுமே தவிர ஒரு பிரபலமான கடையின் உரிமையாளரின் மகள் என்று தெரியாது. ஆமா என்றாள். அவர்கள் அன்னதானம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்தவன், இன்னைக்கு எதுவும் விசேஷமா மேடம் என்று கேட்டான். இன்னைக்கு என் பிறந்த நாள் வினோ, அதான் அப்பாவும் அம்மாவும் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஓ அப்படியா மேடம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் இன்னைக்கு போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தினான். நன்றி வினோ என்றாள். சரி சொல்லுங்க வினோ, உங்களுக்கு மெக்கானிக் வேலை பார்க்க தான் விருப்பமா இல்லை வேற எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பீங்களா என்று விசாரித்தாள். இப்போ நான் இருக்கிற நிலைக்கு வேலைன்னு ஒன்று இருந்தாலே போதும் மேடம். ஆனால் எனக்கு மெக்கானிக் வேலையை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனால் சீக்கிரம் கற்றுக்குவேன் மேடம் என்றான். அதான் டிரைவிங் தெரியும்னு சொன்னீங்களே வினோ, இப்போ ஒரு டிரைவர் வேலை தான் இருக்கு, பண்ணுறீங்களா என்று கேட்டாள். கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம். எங்கே மேடம் வேலை? எங்கள் வீட்டில் தான் வினோ. அப்பா தான் எப்போவும் டிரைவ் பண்ணுவார். ஆனால் இப்போ அவருக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் டிரைவர் போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா என்று கேட்டதும் அவளை அதிர்ந்து பார்த்தவன், இல்லை மேடம் வேண்டாம் என்று வேகமாக மறுப்பு தெரிவித்தான் வினோதன்.